எங்களுக்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு இடத்தை பிடிப்பதற்கு, அந்த அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் தான் முடியும். அதை நிறைவேற்ற ஒரு அரசியல் கட்சி தேவை என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். தொண்டனுக்காக மட்டுமே தன்னுடைய அத்துணை சுக வாழ்க்கையையும் வருவாயையும் சிறந்த புகழையும் விட்டுவிட்டு இந்த மக்களுக்காக உழைக்கின்ற முதல் தலைவராக தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை எங்களுக்கு தந்தார்கள். அதன் பிறகு ஒரு வெற்றி கொடியை தந்தார்கள். அந்த வெற்றி கொடிக்கு பிறகு முதல் மாநில மாநாட்டை, கொள்கை வழி மாநாட்டை, மக்களுக்கான கருத்தினை, மக்களுக்கான இந்த செயல்பாட்டை அறிவிக்கின்ற உன்னதமான ஒரு மாநாட்டை அறிவித்தார்கள். அது தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி, விழுப்புரம், வி சாலையை தேர்வு பண்ணியிருக்கிறார்கள். 3 எழுத்து மந்திரம் தளபதி. தளபதியின் பெயரிலேயே வெற்றி இருக்கிறது. அவர் துவங்கி இருக்கிற கழகம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதற்கு இன்றைய கால்கோள் விழா. தமிழகத்தில் இதுவரை எத்தனையோ அரசியல்